ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து பெருசா எதுவும் நடக்கல. இது வந்து நிஃப்டியோடது, அப்புறம் சென்செக்ஸோடது ஆப்ஷன் பிரீமியம் சார்ட் வந்து காலையில 7:30 மணிக்கு வழக்கம் போல போஸ்ட் பண்ணியாச்சு. போஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குது, என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. மார்னிங் வந்ததும் 9:30க்கு மேல இங்க வந்து செக் பண்ணேன். செக் பண்ணப்ப இங்க பாருங்க, நிஃப்டி வந்து இங்க பாருங்க கால் ஆப்ஷன் 2500 கால் ஆப்ஷன். இது வந்து 25,300 புட் ஆப்ஷன். இதில வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழ வந்து நிஃப்டி போயிட்டுருக்கு கால் ஆப்ஷன்ல. இந்த பக்கம் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேல போயிட்டுருக்கு. ஸோ, இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து நான் வந்து புட் ஆப்ஷன் சைட்ல என்ட்ரி குடுத்துருந்தேன். ஸோ, நிஃப்டி வந்து இதான் கிளியரா இருக்கு. ஸோ, செகண்ட் பாயிண்ட் டூ தேர்ட் பாயிண்ட் புட் சைடு வந்து ட்ராவல் அப்டின்னு போயிட்டுருக்கு. அப்புறம் நிஃப்டி கால் சைட்ல வந்து செகண்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கீழ போயிட்டுருக்குன்னு போட்டிருக்கேன். அண்ட் வந்து சென்செக்ஸ்ல வந்து இங்க சார்ட் அப்டேட் பண்ணும்போது அந்த டயத்துல இங்க பாருங்க. சென்செக்ஸ் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழ இருக்கு. இப்ப ஆ நிஃப்டி வந்து புட் சைடு போயிட்டுருக்கு. ஸோ, புட் சைடு போயிட்டுருக்கனால அப்ப சென்செக்ஸும் புட் சைடு தான் போகணும். ஸோ, அதுக்கேத்த மாரி பார்க்கும்போது, இது பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழ இருக்கு. இது பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு மேல இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இது வந்து செகண்ட் பாயிண்ட்க்கு மேல இருக்கு. இது செகண்ட் பாயிண்ட்க்கு கீழ இருக்கு. அப்புட்னா என்னன்னா, இது செகண்ட் பாயிண்ட் டூ தேர்ட் பாயிண்ட் கால் ஆப்ஷன் போகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புட் சைட்ல செகண்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இது செகண்ட் பாயிண்ட்க்கு கீழ இருக்கு. இது செகண்ட் பாயிண்ட் மேல இருக்கு. ஸோ, இதில வந்து சென்செக்ஸ்ல வந்து பெரிய கன்ஃபர்மேஷன் இல்ல. கொஞ்சம் குளறுபடியா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் நிஃப்டியே ஹோல்ட் பண்றேன். அதாவது நிஃப்டிலயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ, நிஃப்டியோட அப்போதைக்கு ஆப்ஷன் செயின் சார்ட்ட வந்து போஸ்ட் பண்ணேன். அதில ஐவி பாருங்க. இந்த பக்கம் 10.3 இந்த பக்கம் வந்து நியரஸ்ட் 10. ஸோ, கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கு. பட் வந்து சென்செக்ஸ்ல ஆப்ஷன் செயின பாருங்க. இங்க வந்து கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7.5, புட் ஆப்ஷன்ல வந்து நியரஸ்ட் 10. ஸோ, இப்போ வந்து மேட்ச் ஆகல. இது வந்து 2.5 பாயிண்ட் வந்து முன்ன பின்ன இருக்கு. பட் இது வந்து புட் சைட்ல தான் போகப்போகுது அப்படின்னு இங்க குடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இருந்தாலும் சரி, பட் இது வந்து இப்ப நிஃப்டியோட ஐவி இங்க பாருங்க நார்மல் அப்படின்னு குடுத்துருக்கேன். பட் சென்செக்ஸோடது நார்மல் இல்ல. மேல கீழ இருக்கு. ஸோ, கொஞ்சம் டவுட் அந்த மாரி குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த டைமே வந்து நான் இங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு கீழ கால் ஆப்ஷன் இருக்கு. பட் பாருங்க செகண்ட் பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணவே இல்ல. அதாவது செகண்ட் பாயிண்ட்க்கு கீழ போகுது. இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு மேல இருக்க புட் சைடு. ஸோ, அப்ப மேல போணும். ஸோ, இது வந்து செகண்ட் பாயிண்ட்க்கு மேல இருக்கு. செகண்ட் பாயிண்ட்க்கு கீழ இருக்கு. ஸோ, கிட்டத்தட்ட ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு. ஸோ, சென்செக்ஸ வந்து நான் அவாய்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளியரா வந்து போட்டிருந்தேன். ஸோ, ஐ அம் அவாய்டிங் சென்செக்ஸ் பாருங்க லிட்டில் கன்ஃப்யூசிங் அப்படின்னு போட்டிருந்தேன். பட் நிஃப்டி இஸ் கிளியர் அப்படின்னு குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து 10.3க்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மார்க்கெட் வந்து என்ன நடக்குதுன்னு. ஆல்ரெடி வந்து ஐவி வந்து நமக்கு 2மே வந்து 10க்கு கீழ இருக்கு. 10க்கு கீழ இருந்தாலே மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இருக்காது. இது வந்து ஐவியோட சீக்ரெட்டு. ஆல்ரெடி நான் வந்து ஆப்ஷன் சீக்ரெட் ரிவீல்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில குடுத்துருப்பேன். ஸோ, அப்போ வந்து இங்க பாருங்க சென்செக்ஸ் வந்து ரொம்ப லோ இருக்கு. நிஃப்டி வந்து 10, 10 தான் இருக்கு. ஸோ, இதனால நோ பிக் மூவ் டுடே அப்படின்னு குடுத்துட்டேன். ஸோ, ப்ளீஸ் அவாய்ட் டுடே. ப்ளீஸ் புக் மினிமம் ப்ராஃபிட் அண்ட் எக்ஸிட் டுடே அப்படின்னு குடுத்துட்டேன். அதர்வைஸ் யுவர் மனி அண்ட் மைண்ட் செட் வில் பி இன் ட்ரபிள்ன்னு குடுத்துட்டேன். ஸோ, இந்த டயத்தில 10:30க்கு நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ, எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அன்னைக்கு என்ன பிஹேவியர் பாருங்க. ஸோ, புட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் மேல போயிட்டு, ஒரு சின்ன ஒரு 100 புள்ளி வந்து ப்ராஃபிட் குடுத்து திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பாருங்க 100 புள்ளி கீழ போயிட்டு திரும்ப வந்து செகண்ட் பாயிண்ட்க்கு மேல போயிருக்கு. செகண்ட் பாயிண்ட்க்கு கீழ வந்திருக்கு. ஸ்ட்ராட்டஜி படி என்னமோ செகண்ட் பாயிண்ட்க்கு மேல போய் இது வந்து குடுத்துருக்கு. பட் நான் இன்னைக்கு அவாய்டிங் எதுக்கு குடுத்துருக்கேன்னா, இப்ப ஒரு 2 நாளா வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ட்ரெண்ட வந்து ஃபாலோ பண்ணி போகுது. இந்த மாரி இந்த மாரி இது வந்து சைட்வேஸ் நாளு அப்படின்னு சொல்லலாம். சைட்வேஸ்னா இங்க பாருங்க, மார்க்கெட் எங்க நேத்து குளோஸ் ஆயிருக்கோ, அங்கேயே வந்து முடிஞ்சிருக்கு பாருங்க. கால் ஆப்ஷன் சரி, இது இந்த மணின்றனால எங்க குளோஸ் ஆச்சோ அங்கேயே வந்து முடிஞ்சிருக்கு. இந்த பக்கம் பாருங்க, எஸ்டர்டே வந்து குளோசிங் இது. இங்க பாருங்க மணி 3 இருக்கு. புட் சைடு எங்க குளோஸ் ஆச்சோ அங்கேயே தான் இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. சேம் நிஃப்டியும் பாருங்க. நேத்து குளோஸ் ஆனது கால் ஆப்ஷன் இங்க 162. இங்க முடிஞ்சது பாருங்க 136. இதே மாரி புட் ஆப்ஷன் பாருங்க. நேத்து முடிஞ்சது வந்து இங்க 101. இன்னைக்கு முடிஞ்சது 103. ஸோ, கிட்டத்தட்ட எங்க ஓப்பன் ஆச்சோ அங்கேயே தான் முடிஞ்சிருக்கு. இது வந்து ட்ரெண்டியான நாள் கிடையாது. ஸோ, ட்ரெண்டியான நாள் இல்லாதனால, சின்ன 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 மூவ்மெண்ட்லயும் நம்ம முடிச்சிடணும். 10 பாயிண்ட், 20 பாயிண்ட், 30 பாயிண்ட் இந்த மாரி ஒரு 20 பாயிண்ட்குள்ள வந்து நம்ம முடிச்சிடணும். சென்செக்ஸ் வந்து 50லேருந்து 100 பாயிண்ட்டுக்குள்ள முடிச்சிடணும். ஸோ, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து இண்டெக்ஸ் சார்ட்ட பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆனதுலேருந்து மேல ஒரு 50 பாயிண்ட், கீழ ஒரு 50 பாயிண்ட். மொத்தம் 100 பாயிண்ட் வந்து நிஃப்டில ட்ராவல் ஆயிருக்கு. சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆனதுலேருந்து மேல 200 பாயிண்ட், கீழ 200 பாயிண்ட். மொத்தம் 400 பாயிண்ட் இந்த மாரி ட்ராவல் ஆயிருக்கு. என்னோட கணக்கு என்னன்னா, எப்பயுமே ட்ரெண்டியான நாள்ல மட்டும் தான் வந்து ஃபுல்லா ஹோல்டு பண்ணி 300 பாயிண்ட், 400 பாயிண்ட் கேப்சர் பண்ணுவேன். இந்த மாரி சைட்வேஸ்னால வந்து விட்டுருவேன். ஏன்னா, சைட்வேஸ்ல நம்ம ட்ரெண்டிங் டேஸ்ல எடுக்கிற ப்ராஃபிட்ட வந்து சைட்வேஸ்ல நம்ம விட்டுருவோம்.
அதனால நான் வாரத்தில இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். வாரத்தில 5 நாள்ல 2 நாள் தான் நமக்கு ட்ரெண்டிங் டே கிடைக்கும். மிச்சம் 3 நாள் சைட்வேஸா தான் இருக்கும். அத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அன்னைக்கு எக்ஸிட் ஆறது தான் புத்திசாலித்தனம். அப்பதான் வந்து நீங்கள கடைசி வரைக்கும் ப்ராஃபிட்ல இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதன்படி 10:30க்கே நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட். இதுதான் நான் வந்து இங்க டீச் பண்றேன். அதுக்கப்புறம் பாருங்க 10:30 மணிக்கு அப்புறம் நோ அப்டேட்ஸ். கரெக்ட்டா 12 மணிக்கு பாருங்க செக் த மார்க்கெட்ன்னு ஒன்லி பிரீமியம் டிகே அண்ட் சைட்வேஸ்ன்னு போட்டுட்டேன். திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஆப்ஷன் செயின் அனலிசிஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒண்ணுமே நடக்கல. எங்க ஓப்பன் ஆச்சோ அங்கேயே தான் குளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸும் சரி, நிஃப்டியும் சரி. அதனால நாளைக்கான கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2மே வந்து இங்க தான் இருக்க போது. ஸோ நான் கால்குலேஷன்லாம் பண்ணிட்டேன். பட் இத எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக இப்ப நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து புதுசா இங்கேருந்து ட்ரா பண்ணணும். அத ட்ரா பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். நீங்க டெலிகிராம்ல இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். தேடி பார்த்து அதில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து நாளைக்கு காலையில 7:30 மணிக்கு நாளைக்கான சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கான பாயிண்ட் வந்து நான் அப்டேட் பண்றேன். ஓகே காய்ஸ். தேங்க் யூ. உங்களுக்கு புடிச்சிருந்தா இத வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ். தேங்க் யூ.